வெல்கம் டு புதுயுகம் போட்டித் தேர்வுகளின் துணைவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நேஷ்னல் ரெனைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. சரி, இந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, மறுமலர்ச்சி, அதுவும் தேசிய அளவில். இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் தான். ஏன்னா அது வரைக்கும் நம்ம சின்ன சின்ன அரசுகளாக அங்கங்கே இருந்துகிட்டு இருந்தோம் இல்லையா, அதை இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான், அதாவது முதல்ல இங்கே வந்தது கிழக்கிந்திய கம்பெனி. இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எழ ஆரம்பித்தது. அது இந்திய தேசியம் முழுமைக்கும். அப்போது இவ்வளவு பேரும் சேர்ந்து போராடினது இந்த பிரிட்டிஷ் எதிர்த்து இல்லையா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து. அதாவது இப்போ நாம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு வாரம் நாம் ஏதாவது ஒரு பழக்கத்தை பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அது நம்மளை அறியாமலே நம்மளோட உடலில் அந்த பழக்க வழக்கம் வந்துடும் இல்லையா. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருடங்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாகவே இருந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு தெரியுது 1860-66 காலகட்டம், இங்கே பயங்கரமான பஞ்சம் பட்டினி காலகட்டம். அப்போது இவ்வளோ வருடமாக நம்ம அடிமையாக இருந்திருக்கோம். இவ்வளவு தூரம் நம்ம கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் 20 மணி நேரம் உழைச்சாலும் நமக்கு ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு தான் இருக்குது. குழந்தைங்கள்லாம் பட்டினியாக இருக்குது. மனிதனை சாப்பிட்ற அளவுக்கான ஒரு பஞ்சம் இந்த 1866 காலகட்டம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இதற்கு மேலேயும் நாம் அதே மாதிரி அடிமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்வியல் இது இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதுதான் மறுமலர்ச்சி, அது தேசிய அளவில். சரியா? சரி, அந்த மறுமலர்ச்சி வர்றதுக்கான காரணங்கள்லாம் என்ன? அதில் முக்கியமான ஒன்று தான் சோசியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ், சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள். ஏன்னா இதில் ரெண்டு விதமான இயக்கங்கள் இருக்குது. ஒன்று சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று மீட்பு இயக்கம். இதில் நாம் பார்க்க போகிறது சீர்திருத்த இயக்கங்கள். ஏற்கனவே இருக்கிறத சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் பண்ண போகிறோம். சரியா? சரி, எல்லாரும் ஒரே மாதிரி தானே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி ஒரு சிலருக்கு மட்டும் அந்த சீர்திருத்த ஐடியாங்கள் வருது அப்படின்னா, இங்கே அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் பயங்கரமான விஷயங்களாக இருக்குது. அதுவும் அந்த காலகட்டத்தில் சதி அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது இல்லையா, உடன்கட்டை ஏறும் பழக்கம். அது மிக கடுமையாக செயல்பாட்டில் இருந்தது. அந்த பெண்ணோட கணவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக அந்த தீயில தள்ளியாகணும், அந்த அளவுக்கு கொடுமையான காலகட்டம் அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம். இதை முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்தபோது அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் அப்படிங்கிறவர் அதை எப்படியாவது ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணார். ஆனால் அது பெரிய அளவில் நடக்கலை. இது பிற்காலத்தில் எப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ராஜாராம் மோகன் ராய் அண்ட் தி பிரம்ம சமாஜ். சரி, ராஜாராம் மோகன் ராய் இவர் தொடங்கின ஒரு அமைப்பு தான் பிரம்ம சமாஜ், தமிழில் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது. சரியா? இது தொடங்கப்பட்டது 1828 கல்கட்டா, அதாவது அப்போ இருந்த பெங்கால். சரி, ஏன் இதெல்லாமே பெங்காலில் தொடங்கப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம 1757 தொடங்கப்பட்ட பேட்டில் ஆஃப் பிளாசி போர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் பக்சார் போர் 1764. அப்போ இது எல்லாமே எங்கே நடந்தது அப்படின்னா பெங்காலை மையமாக வச்சு தான். எதனால் இங்கே? ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஆகச்சிறந்த ஒரு மையமாக இருந்திருக்கிறது பெங்கால். அதனால தான் எல்லாருமே பெங்காலிலேருந்து தொடக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்தியாவில் அதிகமாக கல்வி கற்றவங்களும் அந்த பெங்காலில் இருந்திருக்காங்க. அப்போ அங்கேருந்து அந்த இயக்கத்தை தொடங்கணும்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் தொடங்கியிருக்கிறார். சரியா? சரி, இவரோட நோக்கம் என்ன? முதலாவது, இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹிந்துயிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை இன்னும் புனிதப்படுத்தணும். எதனால் அப்படின்னா மூட நம்பிக்கைகளால் அதிகமாக நிறைஞ்சிருக்குது. அப்போ முதல் வேலை ஹிந்துயிசத்தை புனிதப்படுத்தணும். அதுக்கு ஒரே வழி என்ன? நாம் எதை பார்த்தாலும் வணங்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்லை. இங்கே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளோட இந்து மத நூல்களே குறிப்பிடப்பட்டிருக்கு கடவுள் என்பவர் ஒருவரே அப்படிங்கிற கோட்பாடு, அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் ராஜாராம் மோகன் ராய். சரியா? அதனால் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் இவர் தான் வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் மாடர்ன் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதலாவது நவீன மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்படிப்பட்ட ராஜாராம் மோகன் ராய் பிறந்த வருடம் தான் 1772, ஹூக்ளி மாவட்டம், பெங்கால். ஓகேவா? இவர் படித்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பைபிளை படிச்சிருக்கிறார், கிறிஸ்துவ மத நூலான பைபிள், அப்புறம் ஹிந்து மத நூட்கள், அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய நூட்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கார். இவ்வளவு தூரம் படித்ததுக்கு அப்புறம் தான் அவரே ஒரு கான்செப்டுக்கு வந்தார். எல்லா மதத்துலையும் கூறக்கூடிய ஒரே விஷயம் கடவுள் ஒருத்தர் அப்படிங்கிறது தான். அதனால தான் இவர் கடைசி வரைக்கும் அந்த மோனோதீசம் அப்படிங்கிற கான்செப்டை விடவே இல்லை. சரியா? அப்புறம் இவருக்கு நிறைய மொழிகளும் தெரியும். அதில் முக்கியமானது இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பெர்சியன், அரபிக், ஃப்ரெஞ்ச், லாட்டின், கிரீக், ஹெப்ரியூ, இப்படி பல மொழிகள் கற்றறிந்த ஒரு நபராக இருந்தவர் தான் நம்ம ராம் மோகன் ராய், அதாவது ராஜா ராம் மோகன் ராய்.
சரி, எதனால் அவரை ராம் மோகன் ராய் தான் அவரோட ஒரிஜினல் நேம், ராம் மோகன் ராய். எதனால் இவரை ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ராஜா அப்படிங்கிற டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த டைட்டில் கிவன் பை அக்பர் II. சரி, எதனால் இந்த அக்பர் II கொடுக்குறாரு அப்படின்னா, 1526 இருந்து 1707 வரைக்கும் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய பேரரசு முகலாய பேரரசு, முகல்ஸ். அந்த முகலாய பேரரசு 707க்கு அப்புறம் அவங்களோட வலு விளக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இருந்த ஆட்கள் எல்லாம் வீக் முகல்ஸ் தான். அப் டு 1857 வரைக்கும் பகதூர் ஷா 2 வரைக்கும் இருந்தாங்க இல்லையா. அந்த வீக் முகல் ரூலரில் வலுவிழந்த முகலாய பேரரசுகளில் ஒரு முக்கியமான அரசர் அக்பர் II. இவருக்கு ஆங்கிலேயர்கள்ட்டிருந்து வரக்கூடிய பென்ஷன் பணம் வரல. அந்த பென்ஷன் பணம் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணது யார் அப்படின்னா இந்த ராம் மோகன் ராய். அதனால தான் இந்த அக்பர் IIவால் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் தான் ராஜா. அதனால தான் இவருக்கு பேர் ராஜா ராம் மோகன் ராய் அப்படிங்கிறது. சரியா? சரி, இவரோட நோக்கம் என்ன? சீர்திருத்தம் பண்ணணும். அதுக்கு இவர் மட்டுமே தனியாக போய் சொல்லிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லையா. அதனால் என்ன பண்ணணும், நிறையா இயக்கங்களை தொடங்க ஆரம்பித்தார். அதில் முக்கியமான ஒன்று 1815 தொடங்கப்பட்ட ஆத்மீய சபா. ஏன்னா இவரோட கோட்பாடு அப்படிங்கிறது கடவுள் ஒருவரே அப்படிங்கிற கோட்பாடு இல்லையா. அதை சொல்கிறதுக்காக நிறைய அமைப்புகள் தொடங்கினார். அதில் முக்கியமான ஒன்று ஆத்மீய சபா அப்படிங்கிறது. சரியா? இது 1815 தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டராக பிரம்ம சபா, நமக்கு கேள்வியில் பிரம்ம சமாஜம் இருக்கு இல்லையா, அதோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டால் அது பிரம்ம சபா தான். அது லேட்டராக தான் பிரம்ம சமாஜ் அப்படின்னு தொடங்கப்பட்டது. சரியா? சரி, இந்த பிரம்ம சபா அல்லது பிரம்ம சமாஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கான அர்த்தம் சொசைட்டி ஆஃப் காட், கடவுளின் சமூகம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சொசைட்டி ஆஃப் காட். இது தொடங்கப்பட்டது 1828. தென் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் தானே, இவர் சொன்னால் மக்கள் கேட்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? மக்களோட நம்பிக்கைக்குரிய விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தா, மக்கள் எல்லாருமே வேத நூல்களையும் மதத்தையும் பயங்கரமாக நம்புகிறாங்க. அப்போ அந்த வேத நூல்களில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த வேத நூல்களில் கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அப்போது இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவர் அவரோட உபநிட நூல்கள் இருக்கு இல்லையா, அதாவது வேத நூல்களில் இருக்கக்கூடிய உபநிடங்கள், அது எல்லாத்தையுமே பெங்கால் மொழிக்கு வங்காள மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்போவாது இந்த மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் பைபிள், குரான் எல்லாத்துலேயுமே பார்க்குறாரு. எல்லாத்துலேயும் ஒரே விஷயந்தான், கடவுள் ஒருத்தர் அப்படிங்கிறது தான். சரியா? அப்புறம் இந்த ஆத்மீய சபா இவர் 1815 தொடங்கினதுக்கப்புறம், இவருக்கு அப்புறம் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணது யார் அப்படின்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. சரியா? அப்புறம் தான் லேட்டராக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரம்ம சபா அப்படிங்கிற பேரை பிரம்ம சமாஜ், தமிழில் பிரம்ம சமாஜம் அப்படின்னு பெயர் மாற்றுறாரு. சரியா? இவரோட காலகட்டத்தில் இங்கே நம்மளோட கவர்னராக இருந்தவர், ஆங்கிலேய கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னா லார்ட் வில்லியம் பென்டிக், 1828 காலகட்டத்தில். இப்போ நம்ம ராஜாராம் மோகன் ராயிலேருந்து எல்லாருமே பயங்கரமாக போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த சதி அப்படிங்கிற பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எதனால்? சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சிடுறாங்க. அப்படி குழந்தைங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சு சின்ன வயசுலேயே விதவையாடுறாங்க. விதவையானா என்ன பண்ணுறாங்க, அந்த கணவனோட நெருப்பிலேயே இந்த பொண்ணையும் அந்த தீயிலே தள்ளிவிட்டு அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு மோசமான ஒரு கொடூரம் இருக்கு இல்லையா, இதை எப்படியாவது இந்தியாவை விட்டு அகற்றணும் அப்படின்னு. அதாவது எவ்வளவுதான் மோசமான ரூலிங் பண்ணியிருந்தாலுமே ஆங்கிலேயர்கள் இந்த விஷயத்தில் தீர்க்கமாக இருந்தாங்க. ஒருபோதும் அதை கைவிட போகிறதில்ல, அதை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல. அதில் முக்கியமாக உதவினது இப்போ ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் 1828 காலகட்டத்தில் அவர் ஒரு ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட். இவர் நினச்சா எல்லாமே முடியுமானா முடியாது. அப்போ ரூலிங்கில் இருந்தது யார்? அப்போ கவர்னராக இருந்தவர் லார்டு வில்லியம் பென்டிக். அதனால் அவரோட சேர்ந்து தான் இந்த சதி அப்படிங்கிற பழக்கத்தை எபோலிஷ் பண்ணினாங்க. அந்த வருடம் 1829. இது ரொம்ப முக்கியமான இடம், நிறைய முறை கேள்வியில் கேட்கப்பட்டது. 1829. அது மட்டும் இல்லாமல் இவர் எதற்கெல்லாம் அப்போஸ் பண்ணார் அப்படின்னா குழந்தை திருமணம், சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமாக இருந்தார். அப்புறம் ஃபீமேல் இன்ஃபேன்டிசைடு, சின்ன வயசுலேயே குழந்தைங்களை கொலை பண்ணிடுறது, அது முக்கியமாக பெண் குழந்தையாக இருந்ததுன்னா. அப்புறம் காஸ்ட் சிஸ்டம், ஜாதிய முறை, அது இருக்கவே கூடாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஜாதிய முறை இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய தடைக்கல் இப்போ வரைக்கும் இந்தியாவோட ஒற்றுமைக்கு. முக்கியமாக நம்மளுடைய மாநிலங்கள்லேயுமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஜாதிய முறை இல்லையா. அப்புறம் இவர் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ், கலப்பு திருமணம், அதை ஆதரித்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா மதத்துலையும் கடவுள் ஒருவரே அப்படிங்கிற கோட்பாடை முன்னிறுத்தினால தான் ஒரு இஸ்லாமிய குழந்தையும் இவர் தத்தெடுத்து வளர்த்துருந்தார். சரியா? அடுத்து 1817 இவர் தொடங்கினது தான் ஹிந்து கல்லூரி அப்படிங்கிறது. அதுதான் இப்போது பிரசிடென்சி காலேஜாக இருக்குது. 1817 இது ராஜாராம் மோகன் ராய் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து டேவிட் ஹேர், இவங்கெல்லாம் சேர்ந்து தொடங்கினது தான். சரியா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதோட அலெக்சாண்டர் டஃப் இருந்திருப்பார். அலெக்சாண்டர் டஃப் எல்லாம் சேர்ந்து தொடங்கினது தான். ஓகேவா?
இதெல்லாம் 1817. அடுத்து ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பெங்காலி வீக்லி, வங்காள வார இதழ் சம்வாத் கமுதி. இது ரொம்ப முக்கியம், நிறைய முறை கேள்வியில் கேட்டது. சரி, எதனால் இவர் சம்மந்தம் இல்லாமல் பத்திரிக்கை தொடங்குறாரு அப்படின்னா, ஏன்னா இவர் பாட்டுக்கு இவரோட கொள்கைகளை சதி ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறாரு, அதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. எதனால் இவர் பத்திரிக்கை தொடங்குறாரு அப்படின்னா, தன்னுடைய கருத்து மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா அப்போது இருந்த மிகப்பெரிய ஒரு சமூக தளம் அப்படிங்கிறது பத்திரிக்கை தான். அதனால தான் இவர் சம்வாத் கமுதி அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையை தொடங்கியிருந்தார். இது பெங்காலி மொழியில். இதுவுமே கேட்குறாங்க, எந்த மொழியில் அந்த பத்திரிகையை தொடங்கியிருந்தார், அது தின இதழா வார இதழா அப்படிங்கிறது, அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பர்சியன் வீக்லி, பாரசீக வார இதழ், அது மிராட் உல் அக்பர். இதுவும் நம்ம ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்டதான். சரியா? இன்னும் ஒரு பத்திரிகை வேணும் அப்படின்னா பிராமணிக்கல் மேகசின், அதுவும் ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்டதான். பிராமணிக்கல் மேகசின். சரியா? இது 3 பத்திரிகைகளுமே ரொம்ப முக்கியம். இது ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்ட பத்திரிகைகள். இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் சரி இப்போ நாமெல்லாம் பத்திரிகையை தொடங்கியாச்சு, பத்திரிகையில் எழுதுகிறோம், கண்டிப்பாக யாரை எழுதுவோம் அப்படின்னா நம்ம ஆட்கள். இது ராஜாராம் மோகன் ராய் தொடங்கினது இருக்கட்டும், மற்றபடி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணியர் எல்லாம் பத்திரிகை தொடங்கியிருக்காங்க. கசூலு லக்ஷ்மி நரச செட்டி அப்படிங்கிறவர் கிரசன்ட் பத்திரிகை தொடங்கியிருக்காரு. அப்போ இந்த பத்திரிகைகளில் நாம் என்ன எழுதுவோம்? கண்டிப்பாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து எழுதுவோம். அப்போ ஆங்கிலேயர்கள் நம்மளை பத்திரிகையெல்லாம் தொடங்க விட்டாங்களா அப்படின்னா அதற்கும் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தது. அப்போது தான் நம்ம ராஜாராம் மோகன் ராயெல்லாம் என்ன போராடினாங்க அப்படின்னா, இந்த பத்திரிகை சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு ஆள் நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான். சரியா? அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், பத்திரிகை சுதந்திரம். இப்போ வரைக்கும் எந்த நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் அதிகமாக இருக்குதோ அந்த நாடு மிக நேர்மையாக இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அதுக்காக தான் நம்ம ராஜாராம் மோகன் ராய் இந்த ப்ரெஸ் ஃப்ரீடத்துக்காகவும் போராடி இருக்கார். சரியா? அவங்க பக்கம் தான் நின்றுருக்கார். இப்படிப்பட்ட ராஜாராம் மோகன் ராய் இறந்தது தான் பிரிஸ்டோல், இங்கிலாந்தில் 1833. ஓகேவா? அப்போது 1815 ஆத்மீய சபா, 1817 ஹிந்து காலேஜ், 1828 பிரம்ம சமாஜ் தொடங்கியிருக்கிறாரு, 1829 எபோலிஷன் ஆஃப் சதி, 1833 அவர் இறந்துட்டார். ஓகேவா? அப்புறம் இவர் எழுதின சில புக்கை கூட ஞாபகம் வச்சுக்கலாம், அடிக்கடி கேட்குறது ஒன்று, துஃபாத் உல் முஹைதீன். துஃபாத் உல் முஹைதீன் இதுவும் இவர் எழுதின புக்கு தான். அப்புறம் பர்சப்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் கட்டளைகள், பர்சப்ட் ஆஃப் ஜீசஸ், இது எல்லாமே இவரோட பத்திரிகைகள். சரி, புக்கு. சரியா? இதெல்லாம் புக்கு. சரி, இதோட இவர் முடிஞ்சதா அப்படின்னா, இவர் 1833 இறந்ததுக்கப்புறம் இந்த பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற இயக்கம் இருக்கு இல்லையா, இதை யார் வழி நடத்தினது அப்படின்னா, இந்த பிரம்ம சமாஜ் இயக்கத்தை 1839 தேபேந்திரநாத் தாகூர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தேபேந்திரநாத் தாகூர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தேபேந்திரநாத் தாகூர் 1839 தத்துவ போதினி சபா அப்படிங்கிறத தொடங்குறாரு. தத்துவ போதினி சபா. அப்புறம் தான் 1842 தேபேந்திரநாத் தாகூர் ஜாயிண்ட் வித் பிரம்ம சமாஜத்தில் இணைகிறார். 1857 இந்த பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சது யார் அப்படின்னா கேஷப் சந்திர சென், அவர் இணைகிறாரு. அதற்கப்புறம் தான் 1866 இந்த ஒரு பக்கம் தேபேந்திரநாத் தாகூர், இன்னொரு பக்கம் கேசப் சந்திர சென். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவரோட நோக்கம் எல்லாமே பிரம்ம சமாஜத்தில் இணையணும், ஆனால் கிறிஸ்தவ கோட்பாடோடு இணையணும்னு நினைக்கிறாரு கேசப் சந்திர சென். அதனால் இந்த 1866 பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற இயக்கம் 2ஆக ஸ்பிளிட் ஆனது. ஒன்று தேபேந்திரநாத் தாகூர் பக்கம், இன்னொன்று கேசப் சந்திர சென். இவர் பக்கம் போனது ஆதி பிரம்ம சமாஜ். கேசப் சந்திரசன் பக்கம் இருந்தது பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. அப்புறம் லேட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கேசப் சந்திரசன் தன்னோட மகளுக்கு 14 வயதிலே குழந்தை திருமணம் செஞ்சு வச்சுறார். உடனே இவர்கிட்ட இருந்த கான்செப்ட் பிடிக்காம இவர்கிட்ட இருந்து ஒரு அமைப்பு பிரிஞ்சு போச்சு. பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா, இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து ஒரு அமைப்பு பிரிஞ்சு போச்சு. அது 1878 சாதாரண பிரம்ம சமாஜம். இதை வழிநடத்தினது யார் அப்படின்னா ஆனந்த மோகன் போஸ், சிவானந்த சாஸ்திரி. ஆனந்த மோகன் போஸ், சிவானந்த சாஸ்திரி, 2 பேரும். சிவானந்த சாஸ்திரி. ஓகேவா? இதுதான் பிரம்ம சமாஜத்தோட ஹிஸ்ட்ரி. இந்த பிரம்ம சமாஜம் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ்நாட்டில் இந்த பிரம்ம சமாஜத்தை வழிநடத்தினது முக்கியமான ஒரு ஆள் காசி விஸ்வநாத முதலியார்.
காசி விஸ்வநாத முதலியார். இப்படிப்பட்ட இந்த பிரம்ம சமாஜம் தான் மிகப்பெரிய தாக்கத்தை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தினது. இவங்களோட சீர்திருத்தம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஓகேவா? தேங்க்யூ.